நீ முதல்ல ஒரு வீடு வாங்கு, அப்போ தான் 4 பேர் உன்னை மதிப்பான்னு சொல்லி இருக்கிற பணத்தை எல்லாம் மொத்தமாக போட்டு வீடு வாங்க வச்சுட்டாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறது மொத்தமும் இஎம்ஐ கட்டுறதுக்கே போயிடும். நமக்குன்னு ஏதாவது செலவு பண்ணணும்னா கூட யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. 2 மாசமாக இஎம்ஐ வேற கட்டலை. யாருக்கோ இஎம்ஐ கட்டுறதுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒருவேளை இதை தான் நம்ம லைஃப்னு எடுத்துக்கிட்டு அதுக்காக அடாப்ட் பண்ணி ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி இருக்கிற வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிச்சிடறதா? இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் நினச்ச வாழ்க்கையை தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்கிறதா? என்ன பண்ண போகிறோம்? இருட்டில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. டேய் 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 சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் கிளறி பார்க்காத. அவன் சொல்றதுல அறிவுக்கு பூர்வமாக இருந்தா நாடங்க, இல்லைன்னா போங்கடா. எதுக்காக இருந்தா என்னடா? இந்த காலத்தில் நல்லதை எடுத்து சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டு இருங்க, நாடு உருப்பிட்ட மாதிரி தான். இதனால தான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காண்டோ. நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கலைன்னா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்கள சந்தோஷமாக வாழ விட்டுறணும். இந்த அன்புன்றது ஒருத்தங்களை மிரட்டியோ இல்லை கெஞ்சியோ வர வேண்டிய விஷயம் கிடையாது தம்பி. அது மனசுல இருந்து தானாக வரணும். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு அவள் வேணும், நான் அவளை அடைஞ்சே தீர்வேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் அன்பு இல்லை தம்பி, ஆசை. அன்புக்கும் ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உண்மையான அன்புன்றது எப்பவும் யாரையும் காயப்படுத்தவே செய்யாது. குமார், நான் ஒரு நாள் நாவும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கினு பஸ்ல ஏறினேன். சரக்கு மாப்பிள்ள சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணை முடிச்சு பார்க்குறேன், காலில் உளுந்தூர்பேட்டை விழுந்துருச்சு. சரி, டீ குடிக்கிற நேரத்தில் பிரியாணி எப்படா சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி கீழே போட்டேன். அங்கே பசியில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு தெருநாயை அந்த பிரியாணி சாப்பிட்டுருச்சு. இப்போ என் வாழ்க்கையோட அனுபவத்தில் இருந்து நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்களே சொல்லிருங்க பாஸ். நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற ஒரு நாய்க்கு தான் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி அந்த பொண்ணு உனக்கு தான் எழுதியிருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது. 2 நாளில் எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும். அடுத்த வாரம் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். போன வாரமே என் தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கணும். ப்ரொமோஷனோட வீட்டுக்கு வருவேன்னு எல்லோரும் வெயிட்டிங். பத்தாததுக்கு அந்த படையல் வேற ஸ்கூட்டியை பிடிங்கிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்க்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட பாக்கெட்டில் சில்லறை இல்லை, பாக்கெட்டே இல்லை. இதை விட கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? போட்டுண்டா, போனா என் ஒருத்தனோட லைஃப், பொழைச்சா என் மொத்த குடும்பம். ஒரே நாளில் நான் நிறைய இழந்துட்டேன்டா. இனி எதையும் இழக்கக்கூடாது. ஜெயிச்சுட்டு தான்டா வீட்டுக்கே போவேன்.